அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். நாளை ஏப்ரல் 6ஆம் தேதி பங்குனி மாத தேய்பிறை திரியோதசி. இந்த தேய்பிறை திரியோதசி சனிக்கிழமை அன்று வருவதால் சனி மகா பிரதோஷம் என்று சிறப்பித்து அழைக்கப்படுகிறது. இந்த சனி மகா பிரதோஷத்தன்று நந்தி பகவானையும் சிவபெருமானையும் வழிபட்டால் 120 வருடங்கள் பிரதோஷம் சென்ற பலன் கிடைக்கும். கிரக தோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும். பஞ்சமா பாவமும் நீங்கும். சிவன் அருளும் கிட்டும். சொந்த வீடு அமைய செய்ய வேண்டிய ஒரு தீப வழிபாடு பற்றியோ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திரியோதசி திதி ஏப்ரல் 6ஆம் தேதி காலை 7:41 மணிக்கு ஆரம்பித்து ஏப்ரல் 7ஆம் தேதி காலை 3:47 மணிக்கு முடிவடைகிறது. அதனால் விரத நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி சனிக்கிழமை அன்று விரதம் கடைபிடிக்க வேண்டும். பிரதோஷ விரதம் மேற்கொள்ள நினைப்பவர்கள் வளர்பிறை தேய்பிறை என 2 பிரதோஷ தினங்களிலும் விரதத்தை மேற்கொள்ளலாம். அப்படி விரதம் இருக்க நினைப்போர் காலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடை அணிந்து சிவ குடும்பத்தின் படத்திற்கு அல்லது சிவலிங்கத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். நாள் முழுவதுமே சிவநாமத்தையே, அதாவது ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தையே ஜபித்து கொண்டே இருக்கலாம். சிவபுராணமும் படிக்கலாம். ஓம் நமச்சிவாயா அல்லது சிவாய நம என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து கொண்டே அன்று முழுவதுமே சிவபெருமானின் நினைவோடு இருந்து விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். மாலை வேளையில் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று நந்தி தேவருக்கு நடக்கும் அபிஷேகத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அபிஷேகத்திற்குரிய 3 பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும். இளநீர், பசும்பால், தயிர். இந்த 3 பொருட்களையும் நந்தி தேவருக்கு நடக்கும் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்தால் அவருடைய உடல் குளிரும். அதேபோல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் துயரங்களும் நீங்கி செழிப்படையும். பின் அபிஷேகம் முடிந்ததும் அவருக்கு அருகம்புல் மாலை சாத்தி காப்பரிசியை நிவேதனமாக படைத்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து அவருக்கு நடக்கும் தூப தீப ஆராதனைகளை கண்டுகளிக்க வேண்டும். அப்பொழுது கூற வேண்டிய மந்திரம்: நந்திகேஸ்வர 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 பாகிமாம், நந்திகேஸ்வர 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 ரக்ஷமாம், வேதபாதா பிரம்மரூபா சிவத்யானா பாகிமாம், துங்கசைலா தேவதேவா சிவப்பிரியா ரக்ஷமாம். நந்திகேஸ்வர 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 பாகிமாம், நந்திகேஸ்வர 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 ரக்ஷமாம், வேதபாதா பிரம்மரூபா சிவத்யானா பாகிமாம், துங்கசைலா தேவதேவா சிவப்பிரியா ரக்ஷமாம். பின் சிவனுக்கு நடக்கும் அபிஷேகத்தை கண்டு களிக்க வேண்டும். சிவனுக்குரிய அபிஷேக பொருட்களான பால் வாங்கி கொடுத்தால் உடல் நலம் மேம்படும், நீண்ட ஆயுள் கிடைக்கும். பச்சரிசி மாவு வாங்கி கொடுத்தால் கடன் தொல்லைகள் நீங்கும். பஞ்சாமிர்தம் வாங்கி கொடுத்தால் செல்வம் பெருகும். இந்த 3 பொருட்களையும் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுத்து அவருக்கு நடக்கும் அபிஷேகத்தை கண்டு களிக்க வேண்டும். அபிஷேகம் முடிந்ததும் சிவனுக்கு அலங்காரங்கள் முடிந்ததும் சிவபெருமானுக்கு மிகவும் விருப்பமான மலரான தாமரைப்பூ மலர் சாத்தி வழிபட்டால் வேண்டிய வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார் சிவபெருமான். அதிலும் சனி பிரதோஷமான ஏப்ரல் 6ஆம் தேதி சிவனுக்கு தாமரை படைத்து வழிபட்டால் நீங்கள் வேண்டிய வரங்கள் கிடைக்கும். பின் உங்களால் முடிந்தால் வில்வ மாலை சாத்தி அல்லது வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரின் பெயர், நட்சத்திரம், ராசி, கோத்திரத்தை கூறி வில்வ இலைகளால் அனைவரின் பெயரிலும் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். இவ்வாறு வழிபட்டால் நம்முடைய
முற்பிறவி இப்பிறவி பாவங்களும் தோஷங்களும் நீங்கும். சனி பகவானால் ஏற்படுகின்ற ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, பாதச்சனி போன்ற சனி தோஷங்கள் எல்லாம் நீங்கி நமக்கு வளமான வாழ்க்கையை அளிப்பார் சிவபெருமான். ஒரு சனி பிரதோஷம் மற்றும் வழிபாட்டு முறைகளை முறையாக கடைபிடித்தால் 120 சனி பிரதோஷ விரதமிருந்த பலன் கிடைக்குமாம். உங்களால் முடிந்தால் நந்தி பகவானுக்கு 3 அபிஷேக பொருட்களும் சிவபெருமானுக்கு 3 அபிஷேக பொருட்களும் வாங்கி கொடுத்து அவர்களை மனதார உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற பிரார்த்தித்து கொள்ளுங்கள். அப்படி உங்களால் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்க முடியாவிட்டால் ஏதாவது ஒரு பொருளையாவது வாங்கி கொடுத்து அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அவர்களுக்குரிய தூப தீப ஆராதனைகளை கண்டுகளித்து வணங்க வேண்டும். சிவனை வழிபடும் பொழுது கூற வேண்டிய மந்திரம்: சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்ன சிவகதிதானே. சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்ன சிவகதிதானே. நீண்டகால துன்பமுடையவர்கள், கட்டுக்கடங்காத பணப்பிரச்சனை உடையவர்கள், தீராத நோய் உடையவர்கள், மன நிம்மதியின்றி தவிப்பவர்கள் இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபித்து வர தீராத பிரச்சனைகள் யாவும் தீரும். சிவபெருமான் கோவிலில் இந்த மந்திரத்தை ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து உங்களால் முடிந்தால் 108 முறை உச்சரித்து வழிபட்டால் உங்களுடைய தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் என்று நம்பிக்கையோடு இந்த சனி மகா வருகின்ற இந்த நாளில் நந்தியையும் சிவபெருமானையும் வழிபட்டு நற்பலன்களை பெற அழைக்கப்படுவதால் அன்று முறையாக விரதமிருந்து சிவாலயம் முழுவதும் விளக்கேற்றி வழிபட வேண்டும். தீபங்களால் அலங்கரிக்கப்படுவதால் இது தீப பிரதோஷ வழிபாடு என்றும் சிறப்பிக்கப்படுகிறது. உங்களால் முடிந்தால் 2 புதிய அகல் விளக்குகள் வாங்கிச் சென்று மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபமேற்றி சிவபெருமானுக்கு இந்த தீபத்தை அர்ப்பணியுங்கள். இதன் பலனாக சொந்த வீடு அமையும், தோஷங்களும் உங்களுக்கு நீங்கும் என்பது நம்பிக்கை. இப்போ இந்த பதிவின் மூலமாக சனி மகா பிரதோஷமான நாளை, அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதி பிரதோஷ காலமான 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் மாலையில் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கும் அபிஷேகத்திற்கு 3 பொருள்களை வாங்கி கொடுத்து அவர்களுக்கு நடக்கும் ஆராதனைகளையும் பூஜைகளையும் கண்டு களித்தால் நமக்கு 120 வருடங்கள் பிரதோஷம் சென்ற பலன் கிடைக்கும். கிரக தோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும், பஞ்சமா பாவங்களும் நீங்கும், சிவனின் பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும் என்பதை நம்ம மிகவும் தெளிவாக தெரிந்து கொண்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் முதல் முறை எங்கள் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பட்டனை அழுத்தி எங்களோடு இணைந்தால் எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.